ஓம் சாந்தி. 8/7/2026 புதன்கிழமை. வாணி தரும் வசந்தம். இனிமையான குழந்தைகளே, இந்த சபையில் வெளிநோக்கு முகத்தில் அமரக்கூடாது. பாபா நினைவில் அமர வேண்டும். உற்றார் உறவினர் அல்லது தொழில் நினைவு செய்தல் அமர்ந்தால் வாயு மண்டலத்தில் தடை ஏற்படும். உங்களுடைய ஆன்மீக ட்ரில் புத்திக்குரியது. அதனுடைய விசேஷ தன்மை நீங்கள் நாயகிகளாக ஆகி தன்னுடைய நாயகனை நினைக்க வேண்டும். இதனைத்தான் கீதையிலும் கூறப்பட்டுள்ளது, மன்மனபவ. ஆனால் மனிதர்கள் தன்னுடைய நாயகன் பரமாத்மாவை அறியவில்லை என்றால் ட்ரில் எப்படி செய்ய முடியும்? அவர்கள் ஒருவருக்கொருவர் உடல் ரீதியான ட்ரில் கற்றுக் கொடுக்கின்றார்கள். யாருடைய நினைவில் இருக்க வேண்டும்? பரம்பிதா பரமாத்மா நினைவில். அவருடைய நினைவில் இருப்பதால் நம்முடைய அனைத்து பாவ கர்மங்களும் பஸ்பம் ஆகிவிடும். இதனை ஆன்மீக ட்ரில் என்று கூறப்படுகின்றது. உடல் சார்ந்த ட்ரில் கிடையாது. நீங்கள் இப்போது பகவான் சிவ் பாபாவின் குழந்தைகள் ஆகி உள்ளீர்கள் அல்லவா? குழந்தைகளுக்கு தந்தையை நினைவு செய்யுங்கள், ஆஸ்தியை நினைவு செய்யுங்கள் என்று கட்டளை இடுகின்றார். பாபா கூட ட்ரில் கற்றுக் கொடுக்கின்றார். குழந்தைகள் கூட இந்த ட்ரில் தான் கற்றுக் கொடுக்கின்றீர்கள். இங்கே அமர்ந்து உற்றார் உறவினர் தொழில் என்ற நினைவு செய்தால் வாயு மண்டலத்தில் தடைகள் ஏற்படுகின்றது. எப்படி நாயகனை நினைக்கின்றார்கள்? அவர்களின் நினைவு ஸ்தூலமானது. உங்களுடையது ஆன்மீக நினைவு. அமரலோகத்திற்கு வெற்றி. மரண உலகம் அழியப் போகின்றது. குழந்தைகளான நீங்கள் முழு நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். இந்த சபையில் வெளிநோக்கு முகம் உள்ளவர் யாரும் உட்கார முடியாது. இதுதான் சட்டம். பாபா நினைவில் இருக்க வேண்டும். நாடகத்தின்படி கல் புத்தியாக இருக்கும் காரணத்தினால் ஒன்றும் புரிந்து கொள்வதில்லை. இப்பொழுது கலியுகத்தின் கடைசியில் இருக்கின்றோம் என்பது கூட அறியாமல் இருக்கின்றார்கள். மனிதர்கள் முழுவதும் ஆழ்ந்த இருளில் உள்ளார்கள். எல்லைக்குட்பட்ட தந்தை ஒருபோதும் பதீத்த பாவன் ஆக முடியாது என்று எல்லைக்கப்பாற்பட்ட தந்தை புரிய வைக்கின்றார். ஆன்மீக தந்தைதான் பதீத்த பாவனன், ஞான கடலாக உள்ளார். குழந்தைகள் பாவனம் ஆவதற்கு ஞானம் தேவை. தண்ணீரில் குளிப்பதால் யாரும் பாவனம் ஆக முடியாது. யாரெல்லாம் இங்கே சத்தோ பிரதானத்தில் வருகின்றார்களோ அவர்கள் ரஜோ தமோ நிலை கடந்துதான் ஆக வேண்டும். மாயா மிகவும் குத்துச்சண்டைக்காரன் என்று பாபா கூறுகின்றார். நல்ல நல்ல மகாரத்திகளை கூட தோல்வியடைய செய்கின்றது. ஞானம் கேட்கும் போதே கிரகச்சாரம் வந்து அமர்ந்து விடுகின்றது. ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், பாபா குழந்தை ஆகின்றார்கள், ஞானம் கேட்கின்றார்கள், மாயாவால் பிறகு ஓடி போய் விடுகின்றார்கள். வருமானத்தில் கிரகச்சாரம் வந்து விடுகின்றது. ராகு திசை இப்பொழுது அனைவருக்கும் பிடித்துள்ளது. இப்பொழுது உங்களிடம் குரு தசை ஏற்பட்டுள்ளது. இந்திரன் சிவ் பாபா தான். அவர்தான் ஞான மழை பொழிகின்றார். அவர் ஞான கடல் அல்லவா? கடல் ஒருவர்தான். நீங்கள் உங்களை கடல் என்று சொல்ல முடியாது. நீங்கள் அவருக்கு உதவி செய்கின்றீர்கள். அதனால் உங்களை ஞான கங்கைகள் என்று சொல்கின்றார். மாயாவின் புயல் அதிகமாக வரும். இது எல்லையற்ற குத்துச்சண்டை. ஒவ்வொருவரும் 5 விகாரங்களோடு யுத்தம் செய்கின்றார்கள். மாயா நம்முடைய யோகத்தை பறக்க செய்து விடுகின்றது. பரமாத்மா தன் பக்கம் இழுக்கின்றார், மாயை தன் பக்கம் இழுக்கின்றது. நாடகத்தின் ஞானத்தை புத்தியில் வைத்துக்கொண்டு கவலையற்றவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அறிந்துள்ளீர்கள், உருவாக்கப்பட்ட நாடகம் இது. மோகம் அற்றவர்களாக ஆக வேண்டும். பாபா மூலமாக உங்களுக்கு குருதசை ஏற்பட்டுள்ளது. இதை கவனமாக வைத்துக் கொள்ள வேண்டும். ராகு திசை பட்டுவிடக் கூடாது. எந்த ஒரு கிரகம் பட்டாலும் அதை ஞானத்தினால் அழித்து விட வேண்டும். தனது மன இறுக்கத்தின் மீது கவனம் கொடுத்து உலகத்தின் டென்ஷனை முடித்துவிடக்கூடிய விஸ்வ கல்யாணக்காரி ஆகுக. மற்றவர்கள் மீது அதிக கவனம் செலுத்துவீர்களானால் தனக்குள் டென்ஷன் உருவாகும்.
எனவே விஸ்தாரம் ஆக்குவதற்கு பதிலாக சொரூபத்தில் நிலைத்து விடுங்கள். சங்கல்பங்களின் எண்ணிக்கையை குறைத்து தரமான சங்கல்பங்களை செய்யுங்கள். முதலில் தனது டென்ஷன் மீது கவனம் கொடுங்கள். அப்போது உலகில் உள்ள அநேகவித டென்ஷன்களை முடித்து விஸ்வ கல்யாணக்காரி ஆக முடியும். முதலில் தன்னைத்தான் பாருங்கள். தனது சேவை முதலில். தனது சேவை செய்தீர்கள் என்றால் மற்றவர்கள் சேவை தானாகவே நடந்துவிடும். யோகத்தின் அனுபவம் செய்ய வேண்டுமானால் உறுதி சக்தி என்பது மிகவும் அவசியமானது. ஸ்தாபனைக்கு நிமித்தமாக இருப்பவர்கள் எந்தளவு ஜுவாலா ஸ்வரூபம் ஆகின்றார்களோ அவ்வளோ விநாச ஜுவாலை பிரத்யட்சமாகும். குழு ரூபத்தில் ஜுவாலா ரூப நினைவு உலகத்தின் விநாச காரியத்தை நிறைவு செய்யும். இதற்காக ஒவ்வொரு சேவா கேந்திரத்திலும் விசேஷ யோக நிகழ்ச்சி நடத்து கொண்டே இருக்குமானால் விநாச ஜுவாலை பரப்புவதற்கான காற்று வீசும். யோகா அக்னியினால் விநாசத்தின் அக்னி எரியும். ஜுவாலையினால் ஜுவாலை கொழுந்துவிட்டு எரியும். நல்லது. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி.